ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1752வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2025ஆம் ஆண்டு முதல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமையை பார்ப்பது பெரிய சந்தோஷம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையாய் இருக்கிறது. அதிகாலையிலே தேவனுடைய கிருபைக்காய் காத்திருங்கள். வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள். வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த புதிய ஆண்டிலே உங்கள் சூழ்நிலையை குறித்து, உங்களுடைய வேதனையை குறித்து, உங்களுடைய சரீர பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றுக்கும் சுகத்தை தருகிறவர், எல்லாவற்றிலும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற இயேசு இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் நம்மை நம்பிக்கையின் பாதையிலே நடத்துகிறது. இந்த காலை மன்னா நேர்களை கர்த்தர் விசேஷமாய் இந்த ஆண்டு ஆசீர்வதித்து பெரிய எல்லைகளை உங்களுக்கு தரப்போகிறார். சந்தோஷமாயிருங்க. உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைக்காக தேவனிடம் சொல்லி ஜெபிப்போம். தேவன் அற்புதங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக, எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், விவசாயிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய நிலங்கள்ல விவசாயம் பண்ணி அதை காய்கறிகளா நமக்கு கொடுக்க போய் தான் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். நம்முடைய தேசம் ஆரோக்கியமா இருக்கிறது. விவசாயிகளுக்கு மட்டும் அவங்களுக்கு அந்த நிலம் இல்லை, அவங்க பிரயாசப்படலைன்னா நம்ம இன்னைக்கு இதெல்லாம் வாங்குறது ரொம்ப கடினமாயிரும். எனவே விவசாயிகளுக்காக, அவங்க நிலங்களுக்காக எதையெல்லாம் விதைய போட்டிருக்காங்களோ அதெல்லாம் 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் விவசாயத்திலையும் விவசாய நண்பர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லையில ஒரு சமாதானம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை யார் கொடுக்கிறார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆகவேதான் அவர் சிலுவையிலே தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். நமக்காக அவருடைய ஜீவனையை அவர் கொடுத்தார். நம்முடைய எல்லையில் சமாதானம் வர வேண்டுமானால் நம் கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததினால்தான் பிரகாசம் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படாமல் இருந்தது. இந்த கால வேளையில கூட நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு சமாதானம் உங்க எல்லைக்குள்ளாக ஒரு நதியை போல இறங்கி வரும். உங்க வாழ்க்கையில எது எல்லை என்று கேட்டால், சில உறவு சம்பந்தப்பட்ட எல்லை, வேலை ஒரு எல்லை தான், உங்க குடும்பம் ஒரு எல்லை தான், தனிப்பட்ட வாழ்க்கை எல்லை தான், சரீர சுகமும் ஒரு எல்லை தான். இந்த எல்லையில தேவ சமாதானம் வேண்டும். ஆகவேதான் சீயோனை பார்த்து, எருசலேமை பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி அப்படிங்கிறார். நம்முடைய எல்லையை சமாதானம் ஆக்குறவர் யார் என்றால் ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான். இன்றைக்கு உங்களுடைய எல்லையில சில போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரிவினைகள் ஏன் இருக்கிறோம், இப்படி பலவீனமா இருக்கிறது அப்படின்னா, இந்த நாள்ல தேவன் ஒரு சமாதானத்தை உங்க எல்லைக்குள்ளாக கொடுக்க போகிறார். அதோடு மாத்திரமல்ல, உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்க போகிறார். நம்ம யோசிக்கலாம், உச்சிதமான கோதுமைன்னா அப்ப சாதா கோதுமை இருக்கா? கானான் தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் அவங்க உச்சிதமான கோதுமையை சாப்பிட்டாங்களாம். இந்த கானான் தேசத்துல கோதுமை விளைச்சல் உச்சிதமான கோதுமையா இருக்குமா? அந்த கானான் தேசத்துல சாப்பிடுற ஆகாரத்துக்கும் மற்ற தேசத்துக்கு சாப்பிடுற ஆகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா? ஆண்டவராக தேவன் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்லி. அவர் மட்டும்தான் நமக்கு திருப்திப்படுத்த முடியும். ஒரு ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே நம்ம திருப்திப்படுறோம், ஆனா அவரு உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவாராம். உங்க சரீரத்துல உங்க தேவையை கர்த்தர் புரிஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும், எப்படி உங்களை உயர்த்தணும் சொல்லி அவருக்கு 100% அக்கறை இருக்கிறது. ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையை உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க எல்லையில ஒரு திருப்தி இல்லாதது போல இருக்கலாம். எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் திருப்தியே இருக்காது. ஏன்டா நமக்கு இவ்வளவு பணம் வந்தது போல இருக்கு,
பணம் எங்கேயோ போன போல இருக்குன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் இன்றையிலிருந்து ஒரு திருப்தியாய் உங்களை நடத்த போகிறார். அவர் மட்டுமே உங்க எல்லையில சமாதானத்தை கொடுக்க போகிறார். விசுவாசியுங்கள், உங்க பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார், உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார், ஊழியங்கள்ல சமாதானத்தை கொடுப்பார். வேதம் சொல்லி இருக்கிறது, தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லி. அவர் மட்டும்தான் தேசத்திலையும் குடும்பத்திலையும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் சமாதானத்தை கட்டளையிடும் போது ஒரு திருப்தியையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் விசுவாசிப்போம், நம்புவோம், இயேசுவை போல வாழ தீர்மானிப்போம், அவருடைய அடிச்சுவடுகளிலே பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் சமாதானமும் திருப்தியும் அப்படி வாழ்க்கையிலே குடிக்கொண்டு ஆண்டு நடத்தும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்க எல்லைக்குள்ளாக சமாதானத்தையும் உச்சிதமான கோதுமையினால் இவர்களை திருப்தியாக்கி ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான நிம்மதியற்ற சூழ்நிலை, கவலையான சூழ்நிலை முற்றிலும் மாறட்டும். சரீர வியாதி உங்களை துரத்தக்கூடாது ஜெபிக்கிறேன். இன்று முதல் ஒரு தெய்வீக சமாதானத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில, தொழில் சாரத்துல கர்த்தர் கொடுத்து நிரப்புவீரான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு திருப்தியை கட்டளையிடுங்க. இந்த காலை மன்னாவோடு இணைந்து பிரயாணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில ஆண்டவரை திக்கற்றவர்களாய் நீர் விடக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீர் தகப்பன் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீராக என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் தெய்வீக பிரசனம் எங்களை ஆண்டு நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.